heavenly voices of the சிட்டுக்குருவிகளின் குட்டி குட்டி வாய்ஸ் பேரழகு. காக்கிதான் எங்க இருக்க? இதோ இருக்க. காதுக்கு இனிய ஒலி. நான் ரசிக்கும் இயற்கை, இது பேரழகு இயற்கை. அடடா அடடா பேரழகு. அவரை பூக்கள், இது காட்டு அவரை. அழகா இருக்குல்ல? நிறைய பேர் இந்த தேன் பழத்தை பறித்து சாப்பிட்றாங்களா? எனக்கு இல்லாமல் போகுது. எப்படி அவங்களுக்கெல்லாம் அவேர்னஸ் வந்துச்சுன்னு தெரியல. என்ன மாதிரியே எல்லோரும் இப்போ தான் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு போல். தூக்கம் வரல, சரி எதுக்கு சும்மா படுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிட்டேன். என்னுடைய பியூட்டிஃபுல் நேச்சரை பார்த்துட்டு இன்றைய நாள் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஐயோ, அங்கே ஒன்று இருக்கு. பேரழகா இருக்குல்ல? வீடு கட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர், ஒரே நியூசன்ஸ். எங்கே பார்த்தாலும் இரிட்டேட்டிங். அங்கே ஒரு பழம் இருக்கு. ஹலோ ஹலோ சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே ஓடிட்டா கரிச்சாக்குருவி. இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுதா? இதுதான் பேரடைஸ், கிரீன் பேரடைஸ். நான் ரசிக்கும் இயற்கை இது. காலையில் இந்த சைடு வெயில் அடிச்சுதா, அந்த பக்கம் எல்லா செடி கொடிகளும் திரும்பி இருந்துச்சு. இப்போ பார்த்தா மாலை வெயிலில் அந்த சைடு திரும்பிடுச்சு. நான் சும்மா சொல்கிறேன். சில செடிகள் இந்த சைடு, சில செடிகள் அந்த சைடு இருக்கும். மோஸ்ட்லி சன்னை பார்த்துருக்கோம், அதுதானே இயல்பு. பேரழகு. தேங்க்யூ பேபி. தேன்பழ மரமே நன்றி. தேங்க்யூ பேபி. தேன்பழ மரமே நன்றி. அதான் நான் படிக்க போகிறேன். காக்கை குஞ்சுகளை நல்லாவே பார்க்க முடியுது. அவங்க சற்றே பெருசாகிட்டாங்க, சீக்கிரமே பறந்துடுவாங்க. கூடு அபாண்டன் ஆகிடும். அடடா, என்னாச்சு? சண்டை போடுறீங்களா? இல்லை அன்பா விளையாடுறீங்களா செல்லம்? பியூட்டிஃபுல். பேரழகு தெரியுதா? வெயிலின் அழகு எவ்வளோ அழகாக இருக்குல்ல? அடடா பேரழகு. வெயில் மட்டும் இல்லைன்னா இந்த அழகை ரசிக்கிறதுக்கு முடியும், ஆனால் அழகு அப்போ தான் தெரியும்.
சூரியன் இருந்தால் தான் தெரியும். ஸோ இந்த மரம் அவ்வளோ அழகாக இருக்குது. மொபைலால் அதை சரியாக பார்க்க முடியல, என்னால் பார்க்க முடியுது. குடிகாரர்கள்லாம் தண்ணி அடிக்கலைன்னா கை நடுங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த இயற்கை அழகெல்லாம் பார்த்தா எனக்கு வீடியோ எடுக்காமல் இருக்க முடியல. கை நடுங்குது. வீடியோ எடு வீடியோ எடு அப்படின்னு சொல்லுது. என்னால் அதை தட்ட முடியல. இந்த நேச்சர் ஒரு போதை தான் எனக்கு. ஒன்மோர் பழுத்த இலை பேரழகாக தெரியுது. அழகாக இருக்குல்ல பொங்க இலை. பேரழகு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பனைமரம் வளரும் போது அவ்வளோ அழகாக இருக்குது. இது குட்டி சிறுமியாக இருக்குது, இப்போது அழகு சிறுவனாக இருக்குது. வளரும் பிராயத்தில் அனைவரும் அழகுதான் இல்லையா? இயற்கையும் விதிவிலக்கல்ல. எவ்வளோ அழகாக இருக்குது. கொள்ளை அழகு. பனையோலைகள் பக்கத்தில் போகிறேன். பியூட்டிஃபுல்.